வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல இதுக்கு முன்னாடி பெயர்ச்சொல், வினைச்சொல் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான் இன்னைக்கு தமிழ்ல பார்க்க போறோம். தமிழ்ல ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலம். சரிங்களா? நீ ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல. ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன? இப்ப நடக்கக்கூடிய விஷயம், அட் பிரசன்ட். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? அதாவது நடந்து முடிஞ்சிடுச்சு, ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு அந்த ஆக்ஷன். அடுத்த ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன? இனிமேல் தான் நடக்க போகுது. சரிங்களா? அதுதான் தமிழ்ல நிகழ்காலம். நிகழ்காலம்னா இப்ப நடக்கிறது, இறந்த காலம்னா நடந்து முடிஞ்சிடுச்சு, எதிர்காலம்னா இனிமேல் தான் நடக்க போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் உதாரணம் பாருங்க. பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம். நிகழ்காலம்க்கு என்ன பாக்குறோம்? பாடுகிறாள், படிக்கிறான். பாடுகிறாள் அப்படின்னா அர்த்தம் இப்ப பாடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். படிக்கிறான் அப்படின்னா இப்ப படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இறந்த காலம்ல உதாரணம் பாடினாள். பாடினால்னா பாடி முடிச்சுட்டான்னு அர்த்தம். படித்தான், படித்தான்னா படிச்சு முடிச்சுட்டான்னு அர்த்தம். அதுவே எதிர்காலம்ல பாடுவாள், இனிமேல் தான் பாட போறா அப்படின்னு அர்த்தம். படிப்பான்னா இனிமேல் தான் படிப்பான், படிக்க போறான் அப்படின்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரால், இந்த கிரால் இல் இருக்கு பாத்தீங்களா? கிரால், இதுல இல் அப்படின்னா பெண் பாலை குறிக்குது, ஒரு பொண்ணை குறிக்குது. அதுவே இன்னுன்னா என்ன வரும்னா ஒரு ஆணை குறிக்குது. எள்ளுனா பெண்ணை குறிக்கும், இன்னுன்னா என்னது? ஆணை குறிக்கும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம்னா ஒன்லி நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். நீங்க ரொம்ப சின்ன செல்லக்குட்டீஸ், அதனால ஒன்லி பிரசன்ட் டென்ஸ் மட்டும்தான் எக்ஸசைஸ் தான் நான் இன்னைக்கு ஆன்ட்டி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப நான் சொன்னேன், ஒரு பொண்ணை குறிக்கிறதா இருந்தாக்கா நீங்க இந்த இந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்கோங்க. கீ ரா இல் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இந்த என்ன பண்ணணும்னா நீங்க இந்த வினைச்சொல், இந்த வெர்பு கூட நீங்க சேர்த்து எழுதணும். இதெல்லாம் என்னது? வினைச்சொல். சாப்பிடு, எழுது, பாடு, செல், படி, ஓடு, சிரி, பாடு, எழுது, ஓடு, ஆடு, வரை, இதெல்லாம் என்னது? வினைச்சொல். அப்பா, தம்பி, நீ, அவள், தாத்தா, குழந்தை, அம்மா, பிரியா, பூஜா, காவியா, அவன், இதெல்லாம் என்னது? பெயர்ச்சொல் இல்லையா? இதெல்லாமே பெயர்ச்சொல், இதெல்லாம் வினைச்சொல். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த 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 சென்டென்ஸ், இந்த வாக்கியத்தை நிகழ்காலத்துல எழுதணும். இப்ப பெயர்ச்சொல் இருக்கு, நிகழ்காலத்துல எழுதும் பொழுது எதை மாத்தி எழுதணும்னா வினைச்சொல்ல தான் மாத்தி எழுதணும். நீங்க இந்த இடத்துல வினைச்சொல் தான் மாறும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வினைச்சொல் தான் என்ன ஆகும்? மாறும். சரிங்களா? இப்ப நான் ஒரே ஒரு க்ளூ, ஒரு டிப்ஸ் மாதிரி தரேன், சின்னதா க்ளூ மாதிரி, அது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ்னா இந்த கிரால் அப்படின்னு இருக்கு இல்லையா? கிரான், இத அப்படியே எடுத்து இந்த வினைச்சொல் கூட சேர்த்து எழுதிடுங்க. கிரால், கிரான் இப்படின்னா வருது இல்லையா? அதை எடுத்து அப்படியே என்ன பண்ணணும்? வினைச்சொல் கூட சேர்த்து எழுதணும். கி ரா, இது ரெண்டும் அப்படியே வரும். பொண்ணுனா இல் வரும், பையன்னா இன் வரும். சரிங்களா? அதுவே பெரியவங்களை சொல்றீங்க அப்படின்னா அங்க என்ன வரும் அப்படின்னா இர். சரிங்களா? இர் போடணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இது வினைச்சொல். இது என்னது? வினைச்சொல். இந்த வினைச்சொல் கூட நீங்க என்ன பண்ணணும்? நிகழ்காலம்னா இந்த கீரா, இந்த கீரா இருக்கு இல்லையா? இதை அப்படியே ஆட் பண்ணணும். சரிங்களா? வினைச்சொல் கூட இந்த கீரா, ராவை அப்படியே ஆட் பண்ணணும். பொண்ணுனா இல் போடணும், பையனா இன் போடணும், பெரியவங்கன்னா என்ன போடணும்? இர் போடணும். இவ்வளவுதான். சரிங்களா? நீங்க இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
இப்ப வந்து நம்ம வந்து இங்க பாருங்க, அப்பா. அப்பான்றது யாரு? ஒரு பெரியவங்க இல்லையா? அங்க சாப்பிடுன்ற வினைச்சொல் கூட என்ன ஆட் பண்ணணும்? கி, ரா, அதுக்கப்புறம் பெரியவங்கன்னா என்ன போடணும்னு சொன்னேன்? எள்ளு வருமா, இன்னு வருமா, இரு வருமா? அதை மட்டும் யோசனை பண்ணி நீங்க கரெக்டா எழுதுங்க. சரிங்களா? தம்பின்றது சின்ன பையன், பையன் ஒரு ஆணை குறிக்குது இல்லையா? அப்ப இங்க என்ன வரும் அப்படின்றத எழுதுங்க. எழுது, அது கூட என்ன சேர்க்கணும்? கி, ரா, அதுக்கப்புறம் எள்ளா, இன்னா, இர்ரான்னு நீங்க பார்த்து யோசனை பண்ணி எழுதுங்க. இப்ப இங்க பாருங்க, நீ இருக்கு இல்லையா? நீ பாடு, பாடுன்னு இருக்கு இல்லையா? இங்க என்ன சேர்க்கணும் அப்படின்னா, பாடு கூட ஈ, ரா, சரிங்களா? ஈ, ரா, இந்த இடத்துல என்ன சேர்க்கணும்னா, நீன்னு சொல்லும் பொழுது ஈ. சரிங்களா? கீரா இது வந்து காமனா யூஸ் பண்ணணும். இப்ப பொண்ணுன்னா எள்ளு, பையனா இன்னு, பெரியவங்கன்னா இரு இல்லையா? அப்ப நீ அப்படின்ட்டு நம்ம முன்னாடி இருக்கவங்கள பார்த்து நம்ம ஒருமையில பேசும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல? ஈ. சரிங்களா? பாடு கிராய். இதெல்லாம் டிப்ஸா வச்சுக்கோங்க. பெரிய கிளாஸ் போக போக இன்னும் நிறைய நல்லா படிப்பீங்க. இப்போ சிம்பிளா ஆன்ட்டி உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்லிடுறேன். ரொம்ப குழப்ப விரும்பல. சரிங்களா? இப்ப வந்து குழந்தை. இப்ப மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவள், தாத்தா, நீ, இதெல்லாம் அம்மா, பிரியா, பூஜா, காவ்யா, அவன், இதெல்லாம் எழுதிடுவீங்க. குழந்தை இருக்கு. இதுக்கு என்ன சொல்லலாம்? குழந்தையும் நீங்க இந்த இடத்துல குழந்தை இது இருக்கு இல்லையா? குழந்தை வரும்பொழுது எப்படி எழுதலாம்? சிரி. இது எப்படின்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் போக போக இன்னும் நிறைய கத்துக்கலாம். சிரி, இத், த, து. சிரித்தது. சரிங்களா? இப்ப ரெண்டே ரெண்டு மட்டும் தான் வித்தியாசமா நான் சொல்லியிருக்கேன். நீ வரும்பொழுது ஈ, ரா அப்படியே வரும். அடுத்து என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்த குழந்தை, குழந்தை இந்த மாதிரி. அதாவது நம்மளை விட சின்னவங்களை பத்தி சொல்லும் பொழுது நம்ம இந்த இடத்துல இப்ப குழந்தைக்கு தான் மோஸ்ட்லி இது வரும். சரிங்களா? குழந்தை சிரித்தது, குழந்தை பார்த்தது, குழந்தை பேசியது. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸசைஸ் ஆன்ட்டி கொடுப்பேன். அப்ப கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, இந்த பிரசன்ட் டென்ஸ், அதான் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இருக்கு இல்லையா? டெஃபனேஷன், எக்ஸாம்பிள் எல்லாம் நோட் புக்ல நீங்க அப்படியே பார்த்து எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா? இத நீங்க பார்க்காம ஓனா நீங்க எழுதி அனுப்பணும். பார்க்காம ஓனான்னா என்னது? எந்த எந்த இதுவும் ரெஃபர் பண்ணக்கூடாது, யார்கிட்டயும் கேட்க கூடாது. நீங்களாவே எழுதி அனுப்பணும் ஆன்சர்ஸ். சரிங்களா? ஃபுல் வாக்கியத்தை எழுதி ஆன்சரை அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும் கலர் பெண்ணால. இதுதான் அசைன்மெண்ட். தேங்க்யூ.